இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இதுல ஒரு சில 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்கதா செய்யுது. இப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட பேரு என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கதையோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கார்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறா. அப்படி அவங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தோட அழக முழுக்க முழுக்க அவங்க ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தனியா போக கிடையாது. ஹீரோயினோட அப்பங்காரன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். அவனுக்கு எப்பவுமே இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களுக்கு போய் ஒரு பிசினஸ் டீலிங்க முடிக்கிறது மட்டும் தான் அவனோட ஜாப். அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டியான சில பொருட்கள்லாம் தயாரிச்சு அவன் விற்கிறான். அதை பத்தி இங்க இருக்கிற பிசினஸ் மேன்ஸ் கிட்ட பேசி இந்த கம்பெனி டீல் ஓகே பண்ணி அந்த ஆர்டர் பிடிக்கிறது தான் இந்த ஹீரோயினோட அப்பங்காரனோட முதல் வேலை. அதுக்காக அவன் எங்க போனாலும் தன்னோட பொண்ணை கூடவே தான் கூட்டிட்டு போவான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஹீரோயினையும் அவன் கூட்டிட்டு வந்திருக்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிற இந்த அப்பங்காரன் என்ன சொல்றானா, என்ன கேட்காம நீ எப்போதுமே எங்கேயுமே போக கூடாது. ஒருவேளை நீ விருப்பப்பட்டு இந்த ஹோட்டலை சுத்தி பார்க்க போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் கூட எங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம என்னைக்காவது வெளியே போயிருக்கேனா? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அந்த அப்பங்காரன் கிட்ட கேட்க, நம்ம அந்த கம்பெனி சேல்ஸ் ஆர்டர் இருக்குல்ல அதை பிடிக்கணும் அப்படிங்கறக்காக நான் ரொம்ப சின்சியரா அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் டீல் மட்டும் ஓகே ஆயிருச்சுன்னு சொன்னா நம்ம நினைச்சதை விட ஏகப்பட்ட மடங்கு பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நிஜமாலுமே நம்ம போன தடவை ஒரு டீலிங் முடிச்சோம்ல, அதை விட இதுல அதிக காசு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த அப்பங்காரனும் அதுல உனக்கு என்ன சந்தேகம், அதை விட இது 10 மடங்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்குக்கு மேல அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவனை இருந்து போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்புறான். அவ இந்த ஹோட்டல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு வெளியே போக போறதாகவும் நீங்க வந்து என்ன வேற எங்கேயும் தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் இந்த அப்பங்காரனை வழி அனுப்பி வைக்கிறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவ குளிச்சு முடிச்சிட்டு இந்த ஹோட்டல்ல அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுலயும் குறிப்பா அந்த மாடியில இருந்து பார்த்தா அங்க இருக்கிற வியூ ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்த்து முடிச்சிட்டு ஹீரோயின் அவளுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறா. இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அப்பங்காரனா தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு வெளியே போயிருப்பா. அவ போய் ரொம்ப நேரம் ஆகியும் இன்னுமே அவ திரும்பவும் அவ தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வரல. அப்போ புதுசா ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தனை பாக்குறான். அவனும் இதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். அவன் ஹீரோயினை வெச்சக்கண்ணு வாங்காம ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. பட் ஹீரோயின் வந்து அவனை பெருசா எடுத்துக்கல. இப்ப யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மள பாக்குறாங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு பெரிய அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி ஹீரோயினும் இவனை கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்பங்காரன் ஹீரோயினுக்காக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. நீ இது நாள் வரைக்கும் எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவேன்னு சொன்னேன். அப்படியே நேத்து காலையில நீ என்கிட்ட சொல்லி இருந்த. ஆனாலும் இவ்வளவு டைம் எடுத்து வரது ரொம்ப தப்பா இருக்கு. இது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் ஹீரோயினை ரொம்ப கண்டிக்கிறான். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்குமே ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நாம இவனை அநியாயத்துக்கு மனசு கஷ்டப்படுத்திட போல தெரியுதுன்னு சொல்லி, இல்ல நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் வெளியே போயிருந்தேன். அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க. அதனால தான் நம்ம 2 பேரும் சீக்கிரம் பாத்துக்க முடியாம போயிடுச்சு. மத்தபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட சமாதானம் பேசி முடிச்சுட்டு அந்த பக்கம் போனா இந்த அப்பங்காரன் இன்னொரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். இங்க பிசினஸ் மீட்டிங்காக தானே இந்த அப்பங்காரன் வந்திருப்பான். அவன் வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்காக நம்ம வெளியே போகணும், நீ ரெடி ஆகி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை அவன் கூப்பிட, ஹீரோயினும் இவனும் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு காஸ்டியூம் கெட்டப்ல தான் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த டின்னரை முடிச்சுட்டு இந்த டீல் மட்டும் ஓகே ஆச்சுன்னு சொன்னா நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இதை விட்டுட்டு அடுத்தடுத்த பிசினஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கணுமே தவிர திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்குள்ள ஸ்டிக் ஆகி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல மைண்ட் கடுப்பா தான் இருக்கு. இவன் நேத்து வரைக்கும் கான்பிடண்டா பேசிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இந்த பிசினஸ் டீல் ஓகே ஆகலனாலும் கூட பரவாயில்ல நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானே. இதுக்கு எப்படியாவது ஒரு விஷயம் பண்ணி இந்த டீலை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா வந்ததுமே ஹீரோயினோட அப்பங்காரன் ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவன் யாருன்னு நீங்க பாத்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் லிஃப்ட்ல ஒருத்தனை பாத்துருப்பால, அவன் தான் இந்த கம்பெனியோட பர்ச்சேசிங் மேனேஜர். அவன் பார்த்து கையெழுத்து போட்டாதான் இந்த பிசினஸ் டீல் கூட ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அப்பங்காரன் சொல்லிக்கிட்டே சோகமா அந்த பக்கம் போக அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசின விதத்திலேயே தெரிஞ்சு போச்சு இந்த டீலை அவன் ஓகே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் போல தெரியுது. இதை கேட்கும் போது இந்த அப்பங்காரனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தம். ஆனா நீ நினைச்சா இந்த டீலிங்க முடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் பேசுறான். அவன் என்ன இன்டென்ஷனோட இந்த அப்பங்காரன் ஹீரோயின் கிட்ட இந்த வார்த்தையை சொன்னா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு விதத்துல பார்க்கும்போது இவன் என்ன மீன் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. பட் அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மைண்ட் செட் கூட ஹீரோயின் கிட்ட கிடையாது. சரி எப்படியாவது இந்த டீலை நாம முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சுக்கிட்டே அங்க இருக்கிற மாடியில தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு யாரு வரான்னு பார்த்தா அந்த பர்ச்சேசிங் மேனேஜர்னு சொல்லி ஒருத்தனை சொல்லிருப்பல, அவனை ஹீரோயின் இந்த இடத்துல பாக்குறாங்க. இது நாள் வரைக்கும் அவன் கூட பேசி அறிமுகமாயிட்டது கிடையாது. இப்ப வாண்டடா அவனே ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து இந்த குளிர்ல வெறும் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை எடுத்து கொடுத்து ஹீரோயினை போட்டுக்க சொல்றான். கூடவே இதுக்கு முன்னால நீங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்கல்ல, அப்படி போனதுல மிகப்பெரிய டீல்ஸ் எதெல்லாம் பேசி முடிச்சிருக்கீங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிசினஸ் மேனேஜர்
மேனேஜர் கேட்க ஹீரோயினும் நிறைய விஷயங்களை இவன் கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அப்பங்காரனை பார்த்தா அவன் ரொம்ப டம்மி பீஸ்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஆனா இவ்வளவு டேலண்டா அவன் எவ்வளவு டீல்ஸ் முடிச்சிருக்கான்னு சொல்லி. ஆனா இந்த டீல் மட்டும் உன்னோட அப்பனால ஓகே பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு காரணம் நான் தான். அவன் கொடுத்த அந்த கொட்டேஷன்ல எனக்கு பெரிய அளவுல விருப்பம் இல்ல. ஏன்னா அவன் கொடுக்கற குவாலிட்டி நல்லதா இருந்தாலும் கூட அது ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதே எக்ஸ்பென்ஸ்ல நாம இதை விட ஒரு பெட்டரான ஆர்டர் பிடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்க அப்பா சொன்ன அந்த டீலிங்க ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றானா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவரு எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டான ஒரு ஜென்டில்மேன். கண்டிப்பா இந்த டீலிங்க நீங்க பார்த்து மனசு வச்சா ஓகே பண்ணி முடிக்க முடியும். அது முழுக்க முழுக்க உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க நல்லதா ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்கார்ஃப் வந்து ஹீரோயினுக்கு கழுத்துல போட்டுக்க சொல்லி கொடுத்துருப்பான்ல, அதை கூட கழட்டி இவங்கிட்டே கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் மீட்டிங் இப்போ ஏகபோகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவன் பேசி முடிச்சுட்டான், செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இந்த பிரான்ச் மேனேஜர் சொல்லியிருந்தாலும் கூட அங்க இன்னும் சில பெரிய கைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் இந்த டீலிங்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அப்பங்காரன் என்ன சொல்றானா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, என்னோட பிரைசிங் வந்து அதிகமா நான் கோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதை விட பிரைஸ் கம்மியா பண்ணா நான் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணா அது மக்களுக்கு பெருமளவுல ஒரு திருப்தியை கொடுக்காது. இதனால தான் நான் ரொம்ப யோசிக்கிறேன். அநேகமா நீங்களே நல்லபடியா ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. மத்தபடி இதுல பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் தான் தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு பக்கத்துல அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் ஒருத்த வந்திருப்பான்ல, அவனும் அங்க இருக்க. அவன் ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிற இன்டென்ஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவன் எதை மீன் பண்ணி ஹீரோயின் கிட்ட அவன் பழகுறான் பேசுறான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. ஆனா ஹீரோயின் வந்து இதை வந்து எப்படியாவது அப்பங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா, ஆனா அவன் முழுக்க முழுக்க ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. அவனோட எண்ணம் எப்ப பார்த்தாலும் அந்த பிசினஸ் டீலிங்க ஓகே பண்ணணும், இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன்லயே அவன் சுத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இவங்க கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி முடிவு பண்றான். அவன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றான். அந்த பர்ச்சேசிங் மேனேஜர் கிட்ட எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றான். அப்போ இந்த அப்பங்காரன் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே நல்லவங்க எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்னுமே ஹீரோயினை மறுபடியும் இங்க இருந்து கிளம்ப வேணாம், நம்ம ஹோட்டலுக்கு போக இன்னும் டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் போய் அந்த பிசினஸ் பீப்புள் கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை திரும்பவும் அங்கேயே கூட்டிட்டு போறான். அங்க ஒரு பெரிய பப் ஒன்று இருக்கு. அந்த பப்ல தான் இந்த பிசினஸ் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பான். அந்த பார்ட்டிக்கு தான் இவன் ஹீரோயினை கூட்டிட்டு போயிருக்க. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுலயே இந்த அப்பங்காரன் தன்னோட பொண்ணை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே. நான் ஆல்ரெடி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த பிசினஸ் மேனேஜர்ல ஒருத்தன் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு சொல்லி. அதை கூட இந்த அப்பங்காரனுக்கு பெருசா தெரியல. ஹீரோயினை அவன் கூட இவனே வாண்டடா போய் ஃப்ரெண்ட் ஆயிக்கோ, அவன் கூட அவன் என்ன சொல்றானோ அதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் தூரத்துல சைகை காமிக்க ஹீரோயினுக்கு இது ஒரு கட்டத்துல மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுது. தன்னோட அப்பனே இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வானா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ரூமுக்கு இந்த ஹீரோயினும் அந்த பிரான்ச் மேனேஜரும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து பெருசா அதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இருந்தாலுமே இந்த அப்பங்காரனோட அந்த பிசினஸ் டீலிங்கை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அவன் சொல்ற எல்லா விஷயங்களையும் ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு செயலை தன்னோட அப்பனுக்காக ஹீரோயின் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். அந்த பிசினஸ் மேனேஜர் என்ன சொல்றானா, நீ ஒன்னும் தெரியாமலாம் இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அப்பங்காரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த உண்மை எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிடுறான். அதை கேட்கும் போது ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. தன்னோட அப்பனை அவ டாப் லெவல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி ஒரு கீழ்த்தனமான செயலை அவன் செய்வான்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே. இந்த பக்கம் வந்து பார்த்தா தன்னோட பொண்ணை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டது தெரிஞ்சும் அதை காட்டிக்காம அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்ப அந்த பிசினஸ் டீல் ஓகே ஆயிடுச்சு. இதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதே தவிர தான் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் அதை பத்தி அவன் ஒரு துளி கூட கவலைப்பட போறது இல்ல. இதை எல்லாமே பாக்குற ஹீரோயின் என்ன பண்றானா, இவன் கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு தப்பான செயலை நீ பண்ணது கூட உனக்கு பெருசா தெரியாம இந்த பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த பணம் தான் உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா இப்போ இங்க எல்லாருமே இருக்கிறனால ஹீரோயினால வெளிப்படையா அவங்க கிட்ட பேச முடியாது. அப்படிங்கறனால அவங்க ரொம்பவே பொறுமையா இருக்கிறாங்க. கூடவே இந்த பிசினஸ் டீல் ஓகே ஆனதுக்கு இந்த அப்பங்காரங்க கிட்ட அவங்க வாழ்த்துக்கள் கூட சொல்றா. சொல்லிட்டு கோவத்துல என்ன பண்றானா, அந்த பக்கத்துல ஒரு பிசினஸ் மேனேஜர் இருந்திருப்பால, அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயினோட நினைப்பு எல்லாமே என்னன்னு சொல்லி. அந்த அப்பங்கார பண்ண தப்புனாலதான் ஹீரோயினோட லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ வெளியே வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, மனுஷனோட லைஃப்ல இதெல்லாம் ஒரு சிம்பிளா கடந்த போகக்கூடிய ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பிசினஸ் டீல் ஓகே ஆச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு, அதை விட்டுட்டு அங்க ஹோட்டல்ல நடந்த எதை பத்தியும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. அவ இனி இதுக்கு மேலயும் நான் உங்க கூட டிராவல் பண்ண போறது இல்ல, என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் எங்க இருந்து கிளம்புறான். ஆனா இந்த அப்பங்காரன் அப்பவும் ஹீரோயினை கூப்பிட்டு என்னோட வாழ்க்கையோட வெளிச்சமே நீதான், நீ மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் எதுவுமே இல்லாத ஒருத்தனா மாறிடுவேன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ண கிடையாது, உன்னோட ஃபியூச்சருக்காக தான் இதெல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரன் ஹீரோயின் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ணி பேச பார்க்க
பாக்குறாரு. பட் இருந்தாலும் ஹீரோயின் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலையில இல்ல. ஒருத்தன் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் ஒருத்தன் எப்படி மன்னிச்சு அவங்களை ஏத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல தானே. அதே மாதிரி தான் ஹீரோயின் சொல்றான், நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வரை புரியல. அதை நான் இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அது சரியா தெரியுமா இல்ல அதை நீங்க உணரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்மை இருக்கான்னு கூட எனக்கு இன்னும் சரியா ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதோட நம்மளோட 2 பேரோட வாழ்க்கையோட பாதைகளையும் மாத்திக்கலாம். நீங்க உங்க பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல போங்க, நான் எனக்கு பிடிச்ச என்னோட வாழ்க்கையில நான் போய்க்கிறேன். அதை தவிர்த்து பெருசா நம்ம 2 பேரும் பெரிய அளவுல கம்யூனிகேஷன் சொல்லி எதுவுமே வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த அப்பங்காரங்கிட்ட பேசிட்டு அவனுக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க ரோட்ல ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதை காமிச்சு லிஃப்ட் கேட்டு அந்த டாக்ஸில ஹீரோயின் எழுந்து போறா. அதுல உட்காந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த அப்பங்காரனோட நினைவுகள்லாம் ஹீரோயினோட மைண்ட்ல வர மாதிரி காமிச்சு அவ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்பங்காரனும் தன்னோட பொண்ணு இவ்வளவு விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்படுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். அப்படி என்னதான் இந்த கதையில சொல்ல வராங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்பனுக்கு ஒரு பிசினஸ் டீலிங்காக வந்தான். அப்படி வந்த இடத்துல ஒரு மேனேஜர் தன்னோட பொண்ணையே அவங்ககிட்ட பேரம் பேசினா. அவன் அந்த பிசினஸ் டீலிங்காக தான் பொண்ணையே அவங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.